நான் சொல்றத கேளுங்க அக்கா. அக்கா அக்கா ஏய் அக்கா அக்கா ஒரு நிமிஷம். சொல்லிக்கிட்டே இருக்க, என் கையை உதறிட்டு ஓடி வரியா? விடுங்கம்மா, விடுங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஏய் அக்கா அவ கையை விடுங்க. ஏய் நீ சுமார், நீ டிராமா பண்ணிட்டு இருக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. மா, முதல்ல அவ கையை விடுங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. முடியாது, நீ பேசின வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் என் பொண்ணு நம்ப மாட்டா. நீ கிளம்பு வா. அக்கா சொல்லிட்டே இருக்கல, அவ என்ன பேசணுமோ பேசிட்டு போகட்டுமா? திரு நீ பாரு திரு, திவ்யா கூட பேசிட்டு தான் போவேன்னு அட பிடிச்சிட்டு இருக்கா. நான் வேணா வேணான்னு சொல்றேன், அதே மீறி இங்க வந்து நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நீ என்னன்னு கேளு. திரு, மகா, 2 பேரும் உள்ள வாங்க. ஏய் திவ்யா, திவ்யா நான் பிறந்த உடனே என் அம்மா போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அப்பாவும் போயிட்டாங்க. என்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் என்னோட பாட்டி தான். என் பெரியம்மா என்கிட்ட ஒரு மாற்றா தாய் மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கிட்டாலும் என்னமோ அவங்க என்கிட்ட ஒட்டவே இல்லை. அவங்க என்ன அவங்க மகளா ஏத்துக்கவே இல்லை. இப்போ நீங்க என்ன கடத்திட்டு போனதை பாத்தீங்களே, அவரு வேற யாரும் இல்லக்கா, எங்க பெரியம்மாவோட தம்பி. என் மாமா தான் அவரு. அவருக்கும் எனக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். ஆனா எங்க பெரியம்மா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்க அக்கா, என்ன வளர்த்தவரையே எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவேன்? அதுவும் இவ்ளோ வயசு வித்தியாசம் வேற. இதெல்லாம் அவங்க யோசிச்சு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. வேற ஒரு பையன் போட்டோவை காட்டி இவன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நானும் போட்டோல இருக்கிறவர் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கோவில்ல வச்சு கல்யாணம்க்கா. கல்யாணம்னு சொன்னா ஒரு பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாளோ அப்படி ஒரு சந்தோஷத்துல தான்க்கா நானும் இருந்தேன். ஆனா எல்லாமே வெறும் கனவா போயிடுச்சு. கல்யாணத்துக்கு மேடையில உட்காரும் போதுதான் எனக்கு தெரியும், என் கழுத்துல தாலி கட்ட போறது அவங்க என்கிட்ட சொன்ன பையன் இல்ல, என் மாமான்னு. ஆமாக்கா, அவரு தற்செயலா கோயிலுக்கு வந்திருந்தாருக்கா. என் பாட்டி அவர்கிட்ட கெஞ்சி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்கக்கா. ஆனா அவரு ஒத்துக்கவே இல்லை. திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு இவ கழுத்துல தாலி கட்டுங்கன்னா யாராவது ஒத்துப்பாங்களா?
சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கெஞ்சினாங்கக்கா. அப்பவும் அவரு சம்மதிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாரு. இனி அவர் கூட தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அவரு இன்னொரு பொண்ண ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது தெரியாம எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அவர் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்க்கா. அவருக்கு பிடிச்ச பொண்ணோடையே அவரு வாழ்றதாங்கா சரி. அப்பவே அவர்கிட்ட இருந்து நான் விலகிட்டேன்க்கா. இதுதாங்கா நடந்தது. ஆனா மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னத என் மாமாவால ஜீர்ணிச்சுக்க முடியல. தன் கண் முன்னாடியே இன்னொரு பையன் என் கழுத்துல தாலி கட்டினத அவரால ஏத்துக்கவே முடியல. அன்னையில இருந்து எங்க மாமா என் கழுத்துல இருக்கிற தாலிய பிச்சு எரிஞ்சிட்டு அவரு கையால தாலி கட்டியே ஆகணும்னு ஒரு பிடிவாதத்துல இருக்காருக்கா. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. அதனாலதான் என்ன கடத்திட்டும் போனாரு. நல்ல வேலை நீங்களும் இவரும் தாங்கா என்ன காப்பாத்துனீங்க. இதுவரை நான் சொன்னதுல எந்த பொய்யும் இல்லக்கா. நான் சொன்னது எல்லாமே நிஜம்க்கா. என்ன நம்புங்கக்கா.